योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பகவானிடம் மிக மிக நன்றியோடு அவருடைய நாமத் தாமரைகளை அர்ப்பணம் செய்துவிட்டோம். சர்வம் யோகிராம் சுரத்குமாரார்ப்பணம் என்று ஏன் சொல்கிறோம்? பாடும்பொழுது நாம் பாடுகிறோம் என்ற நினைப்பை விட முடிவதில்லை. ஆகையால் நான் பாடியதாகவே இருக்கட்டும், ஆயினும் அதை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இதைவிட உயர்ந்த நிலை பகவான் என் மூலம் பாடுகிறார் என்று நினைப்பது. பகவான் உண்மையில் அவர்தான் நம் மூலம், நம் கண்களால் பார்க்கிறார், காதுகளால் கேட்கிறார், வாயால் பேசுகிறார், பாடுகிறார், உடம்பினால் அத்தனை செயல்களையும் செய்கிறார். நம்முடைய உடம்பை ஒரு கருவி மாத்திரமாக வைத்து அவர்தான் எல்லாவற்றையும் இயக்கி வருகிறார். அந்த நினைப்பு நமக்கு எப்பொழுதும் இல்லாமல் இருப்பதனால், நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட முடியாதனால், நாம் ஒவ்வொரு முறையும் நாம சங்கீர்த்தனம் செய்து முடிக்கும் பொழுது சர்வம் யோகிராம் சுரத்குமாரார்ப்பணம் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, எதை ஒன்றை நாம் அர்ப்பணம் செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு பகவானிடமிருந்து திரும்பி வரும். ஆக இது ஒரு யுக்தியும் கூட என்று சொல்லலாம். எதுவாயினும் நம்முடைய இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நாளை அவருடைய திவ்யமங்கள நாமத்தினால் நிரப்புவோம். செய்யும் செயல்கள் எல்லாம் அவரின் மூலம் செய்விக்கிறார் என்ற நினைப்போடு, அப்படி முடியவில்லை என்றால் நான் செய்கிறேன், இதை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்ற நினைப்போடு சேவா தாமரைகளாக அதை சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு குரு சிஷ்ய உறவை பற்றி ஒரு கதையை பார்ப்போம். ஒரு கதையும் நமக்கு ஒரு படிப்பினை. இதை பல விதங்களில் நமக்கு பகவான் சொல்லியிருக்கிறார். அது ஒரு கதை உருவத்தில் சொல்லும் பொழுது நாம் நினைவில் வைத்துக் கொள்வது சுலபமாகி, ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவரிடம் இரண்டு மாணவர்கள் சேருவதற்காக வந்தனர். இப்பொழுது இந்த மகாத்மா இந்த மாணவர்களை சோதித்து பார்த்து எடுப்பது வழக்கம். ஆக அவர் அந்த இருவரை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டார், ஒருவர் தகுதியுள்ளவர், இன்னொருவர் தகுதியற்றவர் என்று. ஆயினும் சோதனை செய்து இதை இந்த உலக வழிப்படி வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? ஆக முதலில் ஒரு மாணவனை கூப்பிட்டு நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். அதாவது நீ கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும். கடவுளை நீ எல்லாம் வல்லவனாக, எங்கும் நிறைந்தவனாக, எல்லாம் அறிந்தவனாக நினைத்துக்கொள். இதை வைத்து அவர் மேல் ஒரு பாட்டை பாடு. அந்த பாட்டிலேயே என்னுடைய பெயரை சொல்லி இவர்தான் அந்த கடவுளின் அவதாரம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட மாணவனுக்கு வந்ததே கோபம். என்ன சொல்கிறீர்கள்? உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். இறைவனுடைய அவதாரம் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அது மட்டுமல்ல, என்னையும் அதை சொல்ல வைக்கிறீர்கள். அதை இறைவனின் புகழோடு சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மகாத்மா? நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு நகன்று விட்டான். உடனே அவர் சொன்னார், அப்பா, நீ உன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, என்னையும் சேர்த்து காப்பாற்றினாய். நான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பதாக இருந்தேன். உன்னுடைய ஞானத்தினால் எனக்கும் நீ ஞானம் தந்து என்னை அதிலிருந்து விடுவித்து விட்டாய் என்று சொன்னார். அவன் புரியாமல் விழித்துக் கொண்டே போய்விட்டான். அடுத்து ஒரு மாணவன் இருந்தார். அவரிடம் சொன்னார் இவர், கடவுளுடைய புகழை நீ பாட வேண்டும். அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர்.
என்ற புகழோடு நீ என் பெயரையும் சேர்த்து நான் கடவுளினுடைய தூதன், அவனுடைய தூதனாக நான் வந்திருக்கிறேன் என்பதையும் நீ சேர்த்து பாட வேண்டும் என்று சொன்னார். அவனுக்கும் வந்ததே ஒரு கோபம். அவன் சொன்னான், சுவாமி, நான் உங்களை கடவுளாகவே நினைத்து வந்திருக்கிறேன், நீங்கள் கடவுளுடைய ஒரு தூதர் என்று மட்டும் சொல்கிறீர்களே, அந்த கடவுளே நீங்கள்தான் என்று நான் நினைத்து கொண்டுதான் உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களை என்னால் அப்படித்தான் பார்க்க முடியும். நீங்கள் அது இல்லை என்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். உடனே அந்த குருவுக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது. அப்பா, உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு குருவை தெய்வமாக பார்ப்பவர்க்குத்தான் குருவினுடைய சகல பொக்கிஷமும் கிடைக்கும். குருவை இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக பார்ப்பவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். ஒரு குருவிடம் வந்த பிறகு பலன் கிடைக்காமல் போகாது. நம்முடைய நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பாவம் அமையும். நம்முடைய பாவத்திற்கு ஆக இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பகவான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார், தன்னுடைய நாமத்தையே கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவர் தன்னுடைய நாமத்தை கொடுத்து, இதை நீங்கள் சொல்லி வாருங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார் என்றால் அவர் எப்பேற்பட்ட ஒரு அத்தாரிட்டியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பகவான் தன்னை கேலி செய்து கொள்வார். சில சமயங்களில் அங்கு அமர்ந்திருப்பவர்களுடைய எண்ணங்கள் அப்படி இருந்தால், இந்த பிச்சைக்காரன் ஒரு ஹிரண்யகசிப்பு தான் தன்னுடைய பெயரையே கொடுத்து கொண்டிருந்தான். தான் நாராயணனாக வழிபட வேண்டும், தான் ஒருவன் தான் தெய்வம் என்றெல்லாம் சொல்லி பிதற்றிக் கொண்டிருந்தான். இந்த பிச்சைக்காரனை பார்த்தீர்களா? இவனும் அப்படித்தான் செய்கிறான். இந்த நாமத்தை சொல்லுங்கள், இந்த நாமத்தை சொல்லுங்கள் என்று ராமநாமத்திற்கு மேல் இந்த நாமத்தை கொடுக்கிறான் என்று தன்னைத்தானே கேலி செய்து கொள்வார். ஆனால் நம்முடைய அத்தனை பேருக்கும் அந்த நாமத்தினால் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நாமத்தையும் நாம் சொல்லி ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து மீளும் பொழுதுதான் அவர் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் என்று நமக்கு தெரியும். ஆக இந்த மகாத்மாக்கள் இறைவனோடு ஒன்றியவர்கள். இறைவனோடு ஒன்றிய பிறகு அவர்கள் இறைவன்தான். ஒரு நதியானது கடலில் கலந்த பிறகு அந்த கடலை பார்த்து, இந்த நதி இங்கே இருக்கிறது, இங்கு கங்கை இருக்கிறது, இங்கு யமுனை இருக்கிறது என்று நம்மால் பிரிக்க முடியுமா? அதை கடலாக மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த குரு மகாத்மாக்கள் எல்லோரும் இறைவனோடு ஒன்றியவர்கள். அவர்களை நாம் பகவானாகத்தான் பார்க்க வேண்டும். பலர் சாமியை கும்பிடுவதற்கு பதில் ஆசாமியை கும்பிடுகிறீர்களே என்றெல்லாம் கேலி செய்வார்கள். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். நாம் யாரை குருவாக வருத்தி விட்டோமோ அவரேதான் நமக்கு கடவுள். உண்மையில் கடவுள்தான் நம்மை ஒரு உயர்நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்மேல் பரிதாபப்பட்டு அந்த குருவினுடைய உருவத்தில் வந்து நம்மை பல விதங்களில் கைத்தூக்கி விடுகிறார். நாம் எப்பேற்பட்ட குறையுள்ளவர்களாக இருந்தாலும் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் பாராட்டாது நம்மை சதா ஒரு பெரிய நிலையை நோக்கி தள்ளிக்கொண்டிருப்பதுதான் அந்த குருவினுடைய வேலையை. ஆக நம்முடைய குரு பகவானை பகவானாகவே நாம் மதிப்போம். அவர் நமக்கு தாயாகவும் செயல்படுவார், தந்தையாகவும் செயல்படுவார், குருவாகவும் செயல்படுவார், தெய்வமாக நின்று நம்மை காப்பார். இன்றைய பிரார்த்தனை பகவான், தங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்திற்காக கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக்கொள்ள மட்டும்தான் எங்களால் முடியும். தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே வேண்டாத பலவிதமான பாவங்களால் எண்ணங்களால் சூழப்பட்டு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் நம்மை பதைபதைக்க வைக்கின்றன. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன் பெரும் கருணையோடு தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வந்து
மக்கள் எல்லோரும் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ அருள் செய்ய வேண்டும். நீங்கள் அருள் செய்தால் மட்டுமே இது சாத்தியம். அதே போல் இந்த வன்முறை போர்கள் இப்பொழுது நீண்ட காலமாக, அதாவது நீடித்து விட்டது, பயங்கர விளைவுகளோடு. தாங்கள் இதை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதையுமே தாங்கள் அனுகிரகித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். இதற்கும் மேலே திரும் திரும் என்று நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்கள் மனதிலே புகுந்து வேண்டாத ராட்சச எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு உயர் சிந்தனைகளை தாங்கள் நிரப்ப வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருக்காது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒரு கருணையை பகவான் வைத்திருக்கிறார். அவரிடம் நாம் முறையிடுவோம். பகவான் தங்களுடைய தயாள குணம், தங்களுடைய இரக்கம், தங்களுடைய பேரன்பு இவற்றை நினைத்து தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்திலே ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளிலிருந்து மீண்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் அழித்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கி விழுந்துவிடக்கூடாது. எழுந்திருப்பதற்கு எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கின்றன. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் நம்முடைய மனங்கள் விரும் விரும் என்று ஒரு கொடிய தாக்கம், அது பயமாக இருக்கலாம், சினமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், அல்லது பழிவாங்குதலாக இருக்கலாம், அல்லது காமமாக இருக்கலாம், இல்லை துக்கமாக இருக்கலாம். இவையெல்லாம் நம் மனதை அலைக்கழித்து பலகீனப்படுத்துகின்றன. கடைசியில் மன உளைச்சலில் தள்ளி மருந்தை வாழ்க்கையாக்கி விடுகிறது. எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் அதை நாம் ஆசீர்வாதம் என்று உணர வேண்டும். அதற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார், பக்தி மட்டும் போராது, பயம் இருக்க வேண்டும். பயபக்தி தான் நம்மை மேலே தூக்கிவிடும் என்று ஒரு தடவை சொன்னார். இன்னொரு முறை சொன்னார், எப்பொழுதும் இறைவனிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். அந்த கிராட்டிடியூட். பகவான் என்னை தாங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தங்கள் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நான் சுவாசிக்க கூட முடியாது, நான் பேச முடியாது, என் கண்களில் பார்வை இருக்காது, காதுகளில் ஒலி கேட்காது, என்னுடைய உடல் அசைவற்று பிணம்போல் கிடக்கும். தங்களுடைய அருளினால் தான் இந்த உடலே செயல்படுகிறது, இந்த மூச்சுக்காற்று செயல்படுகிறது, எனக்கு உணவு கிடைக்கிறது, உடை கிடைக்கிறது, இருக்க ஒரு இடம் இருக்கிறது. இவையெல்லாம் எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அல்லவா? இதையெல்லாம் நினைத்து உருகி உருகி நாம் ஆசீர்வாதமாக அதை பார்த்தோமானால் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை ஒரு துக்கமாக ஆக்கிக்கொள்ள மாட்டோம். பகவான் அடிக்கடி சொல்வார், இறை நாமம் ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, மனதில் உள்ள வாசனைகளையும் அழிக்க வல்லது, நம்மை தூய்மைப்படுத்தவில்லை. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை மட்டுமே,
தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக அதை நாங்கள் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயனாகவும் நேருகிறது. அது தங்களிடமிருந்து வருவதனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அது தாங்கள் எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தருவதற்காகவும் தங்களிடம் நெருக்கம் கூட்டுவதற்காகவும் தருகிறீர்கள். இதை நாங்கள் உணர வேண்டும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று நமக்கு சில காலத்திலேயே காட்டி கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடியும், நம்முடைய மனதை தூய்மையாக்கும். பகவான், தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்திமிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்த அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு சுயநலமே உருவான அகம் பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ரகுராம் சரத்குமார்.